கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் துந்தர்களை, இதோ இந்த காலை வேளையில் நாம் ஆராதிக்கும் தேவனுடைய நாமத்துக்கு முன்பாக நிற்கிற அனைவருக்கும் என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறது. உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு சரித்திர உண்மையாக நற்செய்தி. இந்த யூதர்கள் அவருடைய காரியம் என்ன? யூதர்கள் என்றால் யார் என்று அதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த வேளையில் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். யூதர்கள் என்றாலே இந்த பரிசுத்த வேத காமத்திலே அவர்களை பற்றிய அநேக இடங்களிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாம் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். அப்போ அந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இவர்கள் யார் என்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. அப்போ இந்த யூதர்களுடைய ஒரு பெரிய மகிமையான காரியமே என்றவற்றால் அவர்கள் ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆமென். யூதர்கள் ஒரே தேவனாகிய சர்வபலமுள்ள தேவனாய் கிறிஸ்து இயேசுவையே சகலத்தை சித்தித்து உருவாக்கிய தேவனையே ஆராதிக்கிறவர்கள். வேறு அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையுமே எந்த காரியமே நடக்காது. ஒரே தேவன் அவர்களுக்கு வானத்தையும் பூமியை உருவாக்கின தேவன். அவரை மட்டுமே அவர்கள் ஆராதிப்பார்கள். அவரை மட்டுமே தொழுது கொள்வார்கள். மற்ற எந்த ஒரு தேவனோ அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் யூதர்களுடைய மகிமை, பெருமை. அவர்களுடைய காரியம் யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருகிறது என்றால் யூதர்கள் ஒரே தேவனை தொழுது கொள்வார்கள். அதே போல் அவர்களுடைய ரட்சிப்பு வேண்டுமானால் யூதர்கள் எந்த வழியிலேயே எந்த தேவனை அந்த ஒரே தேவனை தொழுகிறால் அவர்கள் வழியிலே நாமும் போனால் நாமும் ரட்சிப்படையலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய காரியங்கள் பாருங்கள். மொர்தெகாயினுடைய காரியங்களை பாருங்கள். இந்த பரிசுத்த வேத காமத்திலே தேவனோடு சஞ்சரித்து உலாவிக் கொண்டிருந்தவர்களை பாருங்கள். அவர்கள் ஜீவனை கொடுத்த தேவன், சிரித்து உருவாக்கின தேவன் கிறிஸ்து இயேசுவை மட்டுமே ஆராதித்து தொழுது கொள்கிறார்கள். அதுதான் யூதர்களுடைய மேன்மை. யூதர்கள் என்று எந்த ஒரு மதமோ காரியமோ வழிகளோ கிடையாது. அவர்களுக்கு ஒரே பாதை, ஒரே மார்க்கம். அவர்களை சிரித்து உருவாக்கின தேவனை தொழுது கொள்வதே அந்த ஒரே தேவனை. அதுதான் யூதர்கள். இன்று யூதர்களை பற்றி உண்மையை, சரித்திர உண்மையை வெளிப்படுத்துவதற்கே முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் யூதர்கள் இந்த பரிசுத்த வேத காமத்திலே நாம் அதை வாசித்து பார்க்கின்ற பொழுது மொர்தெகாய் ராஜாவினுடைய அரண்மனை வாசலிலேயே இருந்தான். யாரையுமே கீழ்படியலை. ஆமாம், நான் போகிறேன் வாரேன், அவனும் பணிந்து கொள்ளணும்னு கட்டலை. நான் ஒரே தேவனை மட்டுமே ஆராதிப்பேன், ஒரே தேவனை மட்டுமே பணிந்து கொள்வேன். அக்னி தூக்கி போட்டாச்சு, அக்னி ஜுவாலுக்குள்ள தூக்கி போட்டாச்சு. எங்களை அவர் ரட்சித்தாலும் ரட்சிக்காவிட்டாலும் நாங்கள் ஒரே தேவனையே தொழுது கொள்வோம். அவரே எங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் யூதர்.
யூதர்களுடைய மேன்மை இதுவே. நாமும் அந்த யூதர்களுடைய பங்கிலே சேர வேண்டுமானால் ஒரே தேவனாகிய சிரித்திட்டு உருவாக்கி ஜீவசுவாசத்தை நமக்கு கொடுத்த சர்வ வளமுடைய தேவனை தொழுது கொண்டால் நாம் யூதர்களாக மாறிவிடலாம். அதை விடுத்து உலக காரியங்களே வீணான வழிகளிலே போனால் நாம் உலக மனிதர்கள், யூதர்கள் அல்ல. ஆபிரகாமின் சந்ததியாக நாம் மாற வேண்டுமானால் ஆபிரகாம் தொழுது கொண்ட அந்த ஒரே தேவனை நாம் தொழுது கொண்டால் ஆபிரகாம் சந்ததியாக மாறலாம், யூத சந்ததியாக மாறிவிடலாம். யூதர்கள் என்றும் சமாரியர்கள் என்றும் கிடையவே கிடையாது. யார் தேவனை ஏற்றுக்கொண்டார்களோ, மனம் திரும்பி அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் யூதர். ஏன் அந்த யூதர்கள் ஒரே ஒரு தேவன், அந்த தேவனை தொழுது கொண்டவர்கள் மட்டுமே யூதர்கள். நாமும் இந்த உலகத்தில் அநேக வழிபாடுகள், அநேக தெய்வங்கள், அதை விடுத்து உண்மையான தேவன், வானத்தையும் பூமியை உருவாக்கின்ற தேவன் யார் என்று அறிந்து மனம் திரும்பி அந்த தேவனை நாம் தொழுது கொண்டால் நாம் யூதர்களே, ஆபிரகாம் சந்ததிகளே. ஏன்னா ஆபிரகாம் தேவன், அவர் யூதர். ஒரே தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வம் உள்ள ஒரே தேவன், அவர் யூதர். அந்த யூதருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த ஆபிரகாம் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தபடியினால் அவருடைய மகன் ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, யாக்கோபின் 12 கோத்திரப்பதாக்கள். அதான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின். ஆபிரகாமுக்கு எதை கொடுத்தாரோ அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து அதே வழிகளிலே ஈசாக்கு கீழ்ப்படிந்து ஒரே தேவனை தொழுது கொண்டார். யாக்கோபு அந்த ஒரே தேவனை தொழுது கொண்டார். யூதர்கள் என்றால் இதுதான், அந்த ஒரே தேவனை, வானத்தையும் பூமியை படைத்த தேவனை தொழுது கொண்டு அவருக்கே ஆராதனை செய்து கொண்டு அவருக்கு முன்பாக தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற உள்ளதே யூதர்கள். அதை விட்டு சற்று விலகினால் யூதர்கள் அல்ல. இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். யூதர்கள் என்றால் யார்? அவர்களுடைய கனம் என்ன, அவர்களுடைய தேவனுக்கு முன்பாக நின்று அவர்களுக்கு பெற்றுக்கொண்ட நன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த வழிகளிலேயே வந்தவர் ஆபிரகாம். அப்போ ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். நாம் தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் அவருக்கு முன்பாக ஆபிரகாம் தேவனுமாக மாறின. நாமும் நமக்கு தேவனாக மாற வேண்டுமானால் ஆபிரகாம் விசுவாசி ஏற்றுக்கொண்ட அந்த தேவனை நாம் ஏற்றுக்கொண்டால் நாமும் ஆபிரகாம் சந்ததிகளாக மாறிவிடலாம். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனும் நமக்கு தேவனாக மாறிவிடுவார். அவர் யூதர், நாமும் யூதராக அந்த யூதர் ராஜாவை ஏற்றுக்கொண்டால் அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார். நாம் யூதர்களாக மாறிவிடலாம். ஏற்றுக்கொள்ள பட்சத்தில் நாம் சகல காரியங்களும் வாய்க்கும். அதை விட்டால் நாமும் புற ஜாதிகள், தேவனை அறிந்தும் அறியாத ஜனங்கள். ஒரு பதிவு போட்டிருக்கேன் இதுக்கு முந்தி. தேவனுடைய சமூகத்தை மறுதளித்து போனவர்கள் ஒரு 6 பேர் பார்த்துருக்காங்க. அப்போ உண்மைக்கே இடம் இல்லை, சத்தியத்தை வெளிப்படுத்தின அதை ஏற்றுக்கொள்ள வழி இல்லை. எவ்வளவோ கேலி கிண்டல், நையாண்டிகள், சிரிப்பு, வீணான காரியங்கள் லட்சமாக பார்க்காங்க. அவனுடைய முடிவோ ஐயோ மரணம். உலக வழிகளில் போய் கொண்டது தங்களை
ஊடுருவ குத்தி கொண்டிருக்கிற ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலே தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து யூதர் ராஜசிங்கம் யூதாவை உருவாக்கிய அந்த தேவன், யூதர்களை வழிநடத்துகிற தேவன், நாமும் அந்த யூதர்களாக மாற வேண்டாம். அந்த ஒரே தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். யூதர்கள் ஒரே தேவனை தொழுது கொள்வோம், நாமும் ஒரே தேவனை தொழுது கொள்வோம். ஆபிரகாமின் சந்ததிகளாக மாறுவோம். தேவன் தாமே நம்மை ஏற்றுக்கொண்டு வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.